அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குணகமுண்டி 2024-25 ஆண்டின் ஆண்டறிக்கை. 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் சிறப்பாக பங்கேற்கின்றனர். மாணவர்கள் ஷூ, சாக்ஸ், பெல்ட், டை, ஐடி கார்டு போன்றவை அணிந்து மிடுக்குடன் பள்ளிக்கு வருகை புரிகின்றனர். குணகமுண்டி இளைஞர் அணி பாஸ்கர் மற்றும் அவர்களின் நண்பர்கள் சென்ற ஆண்டும் இவ்வாண்டும் மாணவர்களுக்கு ஷூ, சாக்ஸ், பெல்ட், டை, ஐடி கார்டு, பேட்ச் போன்றவை அன்பளிப்பாக அளித்துள்ளனர். அது மட்டுமன்றி சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, கலை திருவிழா, பள்ளியாண்டு விழா போன்ற விழாக்களுக்கு மாணவர்களுக்கு நிறைவான பரிசு பொருட்களை அளித்து பள்ளிக்கு சிறப்பு செய்துள்ளனர். பள்ளியின் வளர்ச்சிக்கு ஊர் தலைவர் திருமதி நிரோஷா அவர்கள், உப தலைவர் திரு காமராசர் அவர்கள், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் திரு விஜயகுமார் அவர்கள், திரு ராகவன் அவர்கள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் தங்கள் சேவைகளை சிறப்பாக பள்ளிக்கு செய்து வருகின்றனர். பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. இக்கல்வியாண்டில் அரசின் மூலம் 15/4/2024 முதல் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டு ஸ்மார்ட் போர்டு மற்றும் பிற உபகரணங்கள் மூலம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. SSA மூலம் பள்ளிக்கு வழங்கப்பட்ட MG, SC மானியம் 12,500 ரூபாயில் புதியதாக உயர்வு செய்யப்பட்டு ஃபேன், லைட் போடப்பட்டது. குடிநீர் குழாய்கள் சரி செய்யப்பட்டது. மாணவர்களுக்கு கை கழுவ சிங்க் அமைக்கப்பட்டது. அனைத்து பருவ காலங்களிலும் மாணவர்கள் உணவறைக்கு செல்ல நடைபாதை போடப்பட்டது. நமது பள்ளி அளவில் அனைத்து மாணவர்களுக்கும் உணவருந்த இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது என்பது சிறப்புக்குரியதாக உள்ளது. பள்ளியின் முதலமைச்சர் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. காலை உணவை திருமதி விஜி அவர்களும், மதிய உணவை அமைப்பாளர் திருமதி பிரேமா அவர்களும், சமையலர் திருமதி லட்சுமி அவர்களும் ஆகியோர் தரமான சுவையான உணவினை மாணவர்களுக்கு அளிக்கின்றனர். பள்ளியின் தூய்மை பணியை திருமதி கன்னியம்மா சிறப்பாக செய்து வருகிறார். பள்ளியில் கற்றல் கற்பித்தல் ஆசிரியர்களின் முழு ஈடுபாட்டோடு சிறப்பாக அமைந்துள்ளது. 1951ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இப்பள்ளி இன்றளவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பள்ளியின் முதல் நிகழ்வாக வரவேற்பு நடனம். தமிழ்நாட்டின் பரதநாட்டிய தாரகையாக விளங்குவது பத்மஸ்ரீ சோபனா அவர்கள் என்றாலும் எம் பள்ளியின் சோபனாவாக இருப்பது டேனிஸ்ரீ 4ஆம் வகுப்பு மாணவி. தங்கள் அனைவரையும் வரவேற்று நடனமாட வருகிறார். வாருங்கள் டேனிஸ்ரீ.
மூலியமா மட்டும்தான் அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கணும். ஏன்னா பரதநாட்டியம் என்பது எளிதல்ல. அதையும் குழந்தை செஞ்சிருக்காருன்னா அவளுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சா. மயில்களாக இருக்கும் 2ஆம் வகுப்பு மாணவிகள் ஸ்வேதா, தீக்ஷிதா, ரம்யா ஆகியோரின் நடனம் கண்டு கார்மேகமே கழித்து மகிழும். மகுடமாக அமைந்துள்ள சிலப்பதிகார காப்பியத்தில் நிகழ்ந்த கண்ணகி நீதி கேட்டு வரும் நிகழ்வினை நம் கண் முன்பு காட்சிப்படுத்த வந்துள்ளனர் என் மாணவ செல்வங்கள்.
அனுப்பு. செல்லுங்கள். இளங்கொடி போன்ற பெண்ணே, அவுத கண்களுடன் எம்மை காண வந்தன் காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிட்டி மன்னனை பற்றி நீ அறிவாயா? போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலிட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, சற்று பொறுமையாக கூறு. பெண்ணே, நான் கேட்டவனாக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு வேற எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமைமிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எமது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்புடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோழி என்பவனின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலன் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் காசிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாய் கொன்றுவிட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொல்வது கொடுங்கோல் என்று அஃது ஏற்புடையதே. அஃது அறநெறியும் போகும். இதை அனைவருமே அறிவார்களே. உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறியவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்லன். அவனிடம் இருந்த சிலம்பம் அரசுக்குரிய சிலம்பம் அன்று. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் காற்சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாயின் அரசிற்குரிய சிலம்பு பரல் முத்துக்களாலானது. ஆன்றோர் நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் அங்கே? கோவலன் இருந்து கைப்பற்றிய சிலம்பு இங்கே கொண்டு வா. பெண்ணே, இது உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கும். இன்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். மாணிக்க கற்கள். இதோ என்னுடைய சிலம்பு. மாணிக்க கற்கள். தவறித்து விட்டேனே. பிற சொல் கேட்டு பெரும் பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கைவன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனி யான் உயிரோடு இருத்தல் தகுமான்? இனி எனக்கு வெண்கொற்ற குடைதான் எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? இனி என் வாழ்நாள் முடிவதாகட்டும். ஐயோ கொற்றவா, தவறாக நீதி வழங்கிட்டோம் என்று தரையில் சாய்ந்தாயா? மணிமுடி மண்ணில் வீழ்ந்ததோ, வெண்கொற்ற குடைதான் சரிந்ததோ? ஆராயாது நீதி வழங்கிட்டோம் என்று இன்னுயிர் பிரிந்ததோ? இனி நான் உயிரோடு இருந்து என்ன பயன்? இதோ நானும் உங்களுடனே வருகிறேன். மன்னா மன்னா. ஐயோ அரசே, அரசே. மதுரை நகரம் தீப்பிடித்து எரியட்டும். நம் தேசத்தின் சின்னங்கள் மற்றும் நம் மாநில சின்னங்கள் ஆகியவற்றை கூற வந்துள்ளார் எங்கள் செல்லக்குட்டி தீக்ஷிதா, 2ஆம் வகுப்பு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி தீக்ஷிதா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, குன்னங்கமூண்டி. இந்தியாவின் தேசிய சின்னங்கள்: தேசிய கொடி, மூவண்ண கொடி, தேசிய சின்னம், நான்முக சிங்கம், தேசிய கீதம்,
ஜனகணமன தேசிய பாடல் வந்தே மாதரம் தேசிய விலங்கு புலி தேசிய மரம் ஆலமரம் தேசிய மலர் தாமரை தேசிய பறவை மயில் தேசிய பழம் மாம்பழம் தேசிய ஆறு கங்கை தேசிய ஊர்வன ராஜநாகம் தேசிய விளையாட்டு ஹாக்கி தேசிய காய்கறி பூசணிக்காய் தேசிய நாணயம் இந்திய ரூபாய் தேசிய இசைக்கருவி வீணை தேசிய பானம் தேனி தேச தந்தை மகாத்மா காந்தி தேசிய தானியம் அரிசி தேசிய நீர்வாழ் உயிரினம் டால்பின் தேசிய மொழி இந்தி தமிழ்நாட்டின் மாநிலத்தின் சின்னங்கள் மாநில சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் மாநில பறவை மரகத புறா மாநில விலங்கு வரையாடு மாநில மரம் பனை மரம் மாநில பழம் பலாப்பழம் மாநில நடனம் பரதநாட்டியம் மாநில விளையாட்டு கபடி மாநில பாடல் வந்தே மாதரம். தமிழ் தாய்வாய்க்கு நன்றி, வணக்கம். நாட்டுப்புற கலைகளில் கோலாட்டத்துக்கு என்று சிறந்த இடம் உள்ளது. அதற்கான இடம் நம் பள்ளியில் மேடையிலும் உள்ளது என கோலாட்டம் ஆடி சிறப்பிக்க வந்துள்ளனர் தேவசேனா அக்ஷயா 3ஆம் வகுப்பு. உழைக்கும் மக்க உன்ன கூடியோ ஏறமா கொலடிப்போம் உழைக்கும் மக்க உன்ன கூடியோ ஏறமா கொலடிப்போம்
வழியாக பாட வந்துள்ள முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களின் மழலை மொழியில் பாடலை கேட்டு மகிழுங்கள். வந்துள்ள நாடகம் வாரி தந்த வள்ளல். 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்கள். அக்கால மன்னர்கள் மற்றும் புலவர்களின் பண்புகளை பிரதிபலிக்கிறது. வணக்கம். ஆண்டோர் நீண்ட இந்த சபை வணங்கி மகிழ்கிறேன். பெற்ற தாயை விட மேலான இந்த பூமியை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். மாறாக இந்த பூமியை நாம் தெரிவித்து வருகிறோம். மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள்.
பசி தீரவில்லையே, இந்த கொடு பசி ஆறவில்லையே. என்ன சொல்லினாய் இவ? எது சொல்லினாய் இவ? கொடு பசி தீரவில்லையே, இந்த கொடு பசி ஆறவில்லையே. தானியங்கள் தீர்ந்ததுவே, துடிக்குது தாய் மனமே. தானியங்கள் தீர்ந்ததுவே, துடிக்குது தாய் மனமே. பசியா
அங்கு சென்றால் சாப்பிடுவதற்கு உணவும் தங்குவதற்கு இடமும் கிடைக்கும். நேரம் ஆயிட்டதே, விரைவாக செல்லுங்கள். ஐயா, நான் சென்று வருகிறேன் புலவரே. ஐயா வணக்கம். வணக்கம் புலவரே, அமருங்கள். பசிக்கிறது ஐயா, உணவு இருக்கின்றதா? ஐயோ, இது முன்கூட்டியே வந்திருந்தால் கிடைத்திருக்குமே. கவலைப்படாதீர்கள், இருங்கள். வெள்ளிக்கிழங்கும் இது வேக்கடலையும் உள்ளன. இதை சாப்பிட்டு பசியாருங்கள். இங்கே படுத்து உறங்குங்கள். நான் காலை வந்து சமைத்து தருகிறேன். நன்றி ஐயா, சென்று வாருங்கள். சென்று வருகிறேன் புலவரே. நாரை எவ்வளவு அழகாக பறக்கின்றது. நம் மனைவிடம் கூத்து சொல்லுமா? நாராய் நாராய் செங்கால் நாராய், நாராய் நாராய் செங்கால் நாராய், நாராய் நாராய் செங்கால் நாராய், நாராய் நாராய் செங்கால் நாராய். பணபொடு பனையில் கிழங்கு பிறந்தன்ன, பணபொடு பனையில் கிழங்கு பிறந்தன்ன, பவள கூர்வாய் செங்கால் நாராய், பவள கூர்வாய் செங்கால் நாராய். நீயும் மின் மனைவியும் தென் திசை குமரியடி வட திசை கேகுவீராய், நீயும் மின் மனைவியும் தென் திசை குமரியடி வட திசை ஏகுவீராய். எம்மோ சக்தி மித்த வாவியில் தங்கி, எம்மோர் சக்தி முத்த வாவியுள் தங்கி, நனைபடு கூரை கனைகுரர் பள்ளி, நனைபடு கூரை கனைகுரர் பள்ளி. படுபார் திறக்குமே மனைவியை கண்டால், படுபார் திறக்குமே மனைவியை கண்டால். எங்கோல் மரவெழுதி கூடலில் ஆடையின்றி வாடை மெலிந்து, எங்கோர் மரவெழுதி கூடலில் ஆடையின்றி வாடை மெலிந்து, கையது பொத்தி காலது தாழி, கையது பொத்தி காலது தாழி. தரையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும், தரையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும். கண்ணால் அன்னை கண்டதும் வேணுமே, கண்ணால் அன்னை அதை கண்டதும். நாராய் நாராய் செங்கால் நாராய், நாராய் நாராய் செங்கால் நாராய். வந்து வெகு நேரமாகிவிட்டது. இங்கே ஒரு குளம் இருக்கிறது, அதில் குளித்து அரண்மனைக்கு செல்வோம். வருகிறேன். கொல்லிமலை கற்றவனானே நானே இந்த ஆண்டிடுவேனே, கொல்லிமலை கொற்றவனானே நாட்டை நன்ற ஆண்டிடுவேனே, கொல்லிமலை கற்றவனானே நானே இந்த ஆண்டிடுவேனே, கொல்லிமலை கற்றவனானே நாட்டை நன்ற ஆண்டிடுவேனே. வருவார் அனைவருக்கு வாரி வழங்குவேன் தர்ம யாத செய்திடுவேனே, வருவார் அனைவருக்கு வாரி வழங்குவேன் செய்திடுவேனே, வருவார் அனைவருக்கு வாரி வழங்குவேன் தர்ம யாத செய்திடுவேனே, வருவார் அனைவருக்கு வாரி வழங்குவேன் தர்ம யாத
நான் தான் கொல்லிமலை ஆளும் கல்வி லோரி வந்து மிக நேரம் ஆகிவிட்டது. அரசவைக்கு செல்வோம். நம்ம கிட்ட இருந்த மாட்டை எல்லாத்தையும் விற்று நம்ம பணமாக்கணும். இந்த பணத்தை வச்சு நம்ம 100 ஆடு வாங்கி 100 ஆடு குட்டி போட்டு 1000 ஆடா மாறி 1000 ஆடு குட்டி போட்டு இந்த பணம் இந்த ஊர்ல நான் தானே இந்த பணக்காரன். இந்த பணத்தை வச்சு நான் பண்றேன் பாரு. முதல்ல இந்த பணத்தை இடுப்புல சொந்தி பத்திரமா வச்சுக்கணும். ஐயோ என் பணப்பை காணுமே, ஐயோ என் பணப்பை காணுமே. ஏமா யாருன்னா பாத்தீங்களாம்மா, ஏமா யாருன்னா பாத்தீங்களாப்பா, ஏப்பா யாருன்னா பாத்தீங்களாப்பா, பார்த்தா சொல்லுங்கப்பா. நான் யார் பார்த்து என்கிட்ட தரீங்களோ நான் உங்களுக்கு அந்த பணப்பையிலேருந்து பாதி பணம் சருமானமாக தந்துடுறேன். ஐயோ இந்த ஊர் மக்கள் வேற பார்த்தாலும் சொல்ல மாட்டாங்களே. ஐயோ இந்த பணப்பை வேற எங்க இருக்குது, தண்ணி கலக்குதா எங்க இருக்குதான்னு கூட தெரியலையே. ஐயோ அரசர்கிட்ட முறையில போலகுது. ஐயோ வணக்கம் அரசரே, வணக்கம் அமைச்சரே. நாடு நலமாக இருக்கிறதா? நலமரசே. நாட்டு மக்கள் நலமாக இருக்கிறார்களா? நலமரசே. ஏதாவது குறை இருக்கிறதா? இல்லை. சரி, அரசவை அமரட்டும். ஐயோ என் பணப்பை காணாம போயிடுச்சு. ஐயோ என் பணப்பை காணாம போயிடுச்சு, என் பணப்பை காணாம போயிடுச்சு. பணப்பை காணுமா? ஆமா. சரி உள்ளப்பா. அரசே அரசே என் பணப்பை அரசே அரசே என் பணப்பை காணாம போயிடுச்சு. அரசே பணப்பை காணவில்லையா வியாபாரி? ஆமாம் அரசே. ஓ காவலாளியிடம் சொல்லி ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு சொல்ல சொல்கிறேன். அரசே அந்த பணப்பையை யார் கண்டுபிடிச்சி தராங்களோ அவங்களுக்கு அந்த பணப்பையிலேருந்து பாதி பணம் சருமானமா தந்துடுறேன் அரசே. பாதி பணமா? ஆமாம் அரசே. ஓ இப்போ எல்லாம் சொல்கிறேன். காவலாளி வணக்கம் அரசே. இந்த வியாபாரிய பணப்பை காணவில்லை, அதனால் ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு சொல்லுங்கள். நான் ஆணைப்படியே செய்கிறேன். யார் அந்த பணப்பை எடுத்தார்களோ அவர்களை அரசவைக்கு வர சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. பாதி பணம் சன்மானம் என்று சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. அரசவை கலையட்டும். வியாபாரி பணப்பை சொல்லி போயிடுச்சு. அது யார் கண்டுபிடிச்சாங்களோ அதுல பாதி பணம் அன்பளிப்பு. வியாபாரி பணப்பை சொல்லி போயிடுச்சு. அது யார் கண்டுபிடிச்சாங்களோ அதுல பாதி பணம் அன்பளிப்பு. எங்க போறா? அரசர் அந்த ஒப்படைக்க
பணப்பை. அரசிடம் உள்ளது செல். அரசே, இதான் என் பணப்பை அரசே. வியாபாரி, இது உன் பணப்பை என்று பார். எல்லா பணமும் கரெக்டாதாங்குது. இந்த மூதாட்டிக்கு எதுக்கு நம்ம பாதி பணம் சருமானமா தரணும்? வெறும் 4 காசு தந்தா போதும். அரசரிடம் பணம் கம்மியாகுதுன்னு சொல்லலாம். அரசே, இதில் நிறைய பணம் இருந்தது, குறைவாக இருக்கிறது. அதனால் இந்த மூதாட்டிக்கு 4 காசு தந்தா போதுமா? குறைவாக இருக்கிறதா? ஆமாம் அரசே. இங்கே கொடு. அப்போது இது உன் பணப்பை இல்லை, இங்கே கொடு. இங்கே கொடு வியாபாரி. ஐயோ, கட்ச பணமும் போச்சு. இதை வச்சு 100 ஆடு 1000 ஆடுலாம் வாங்கலான்னு பார்த்தனே. ஐயோ ஐயோ, அங்க என்ன செய்கிறாய்? இந்த சென்று விட்டேன் அரசே. ஐயோ, இதை வச்சு 100 ஆடு 2000 ஆடு இதெல்லாம் இப்போ என்ன வாங்கலான்னு பார்த்தனே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்க என்ன பைகிறாய்? அன்கிறாய் சார். சென்று விட்டேன் அரசே. மூதாட்டி, இந்தாருங்கள். உங்கள் நேர்மைக்கு கிடைத்த பரிசாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி அரசே. சென்று வாருங்கள். நான் அரசனை காண வந்திருக்கிறேன். பொருள் புலவரே, நான் அரசிடம் அனுமதி கேட்டு வருகிறேன். வாழ்க. என்ன செய்து? அரசே, நம் வாயின் முன் ஒரு புலவர் வந்து நிற்கின்றார். அவரை தடுக்காத, விரைந்து உள்ளே அனுப்பு. அப்படியே ஆகட்டும் அரசே. செல்லுங்கள். அரசே, வணக்கம். வாருங்கள் புலவரே, அமருங்கள். கொல்லிமலை கட்டவா, கொலைத்திரத்தின் கோமகனே, நீ வீர் வாழ்க, முது படை வாழ்க, முது கொற்றம் வாழ்க. தனியெங்கும் தமிழ் இசை பறக்கும் பாடலே, வருக வளர்க்கும் தம்பு தொண்டு எம்மை நாடி வந்தது காரணம் என்ன? வல்லலே, வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை கொட்டி உறங்குகிறது. தமிழ் இசை பறக்கும் பாடலே, ஒரு நிலை என்னை வருத்தமடைய செய்கிறது. உணவின்றி என் இல்ல மிகவும் மெலிந்து கிடைக்கிறார். பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேய்க்கப்படி இருக்கின்றனர். அழுத்தம் வேண்டாம் பாணரே, வறுமையை போக்குவது என் பொறுப்பு. மரம் பழுத்து எல்லோருக்கும் பயன் தருவது போல உற்று துரைத்துவது உங்கள் வல்லலே. ஆகட்டும் பாணரே, அமைச்சரே வாருங்கள். வணக்கம் அரசரே. இப்பாணரி குடும்பங்கள் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திருங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. யானைகள் நிறைய காசுகளும் குதிரை வண்டி நிறைய அணிமணி ஆபரணங்களையும் வண்டி வண்டியாய் தானியங்களையும் அனுப்பி வையுங்கள். நாங்கள் அனைப்படி அடுத்து செய்கிறீர்கள். கற்ற கல்வி அறியாமல் அகற்றுதல் போல உற்ற திருக்கும் வல்லரே, உங்களின் குன்றா புகை கொடை பண்பு ஓங்குக. வாழ்க வாழ்க, நீதிர் வாழ்க, முது படை வாழ்க, முது கொற்றம் வாழ்க. ஓய்வார்கள் பாணரே, வாருங்கள் புலவரே. அரசு சொன்னபடி அனைத்தும் செய்துவிட்டேன். எனக்கு என்ன செய்ய போறீர்கள்? நான் போய் மன்னனை கேட்டு வரட்டுமா? செல்லுங்கள். விரைவில் வந்து விடுவார். ஆகிரை ஆகிரை வாருங்கள். ஐயோ, இவ்வளவு பொற்காசுகளும் அணிமணி ஆபரணங்களும் உங்களுக்கு பரிசாக கிடைத்ததா? ஆமாம் ஆமாம், எனக்கு பரிசாக கிடைத்தது.
கொடுத்தார்களே அவர்களை காக்க வைக்க கூடாது, உடனடியாக கொடுத்து விடணும். இதை நீயும் கற்றுக்கொள். சரி. இருப்பதை கொடுப்போம், அனைவரும் பகிர்ந்து உண்போம். வளமையின் அழகு வறுமையை போக்குவது. இருப்பதை கொடுப்போம், அனைவரும் பகிர்ந்து உண்போம். வளமையின் அழகு வறுமையை போக்குவது. தந்தானே பாட்டொன்று பாடி ஆட என் செல்வங்கள் இன்று ஆடி பாடி தங்கள் அனைவரையும் மகிழ்விக்க வருகின்றனர். முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள்.
நாலும் ரெண்டும் சொல்லு குருதி என்பதனை நினைவு கொள்ள வருகிறார் தேவசேனா. திருக்குறள் ஒப்புவித்தல். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேவசேனா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலக. கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இனிய உள்ளவாக நாத கூட கணிற்பாய் காய் கவர்ந்தற்று. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இன்னா செய்தோல் அவதான நன்னையன் செய்து விடல். ஒழுக்கம் மீட்பம் தரலாம் ஒழுக்கம் மீண்டும் மோபப்படும். தீயின சுட்ட புண் உள்ளாரம் ஆறாதே நாவின சுட்டவடு. தன்னஞ்சு அறிவது பொய்க்க பொய்தப்பி தன்னஞ்சே தன்னை சுடும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவும் சொல்லிய மன்னன் செயல். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமழை. என் நண்பை ஏன எழுத்தன்பை இவ்விரண்டும் கண்ணனப்பா வாழும் உயிருக்கு. கேடி செல்வம் கல்வியோருக்கு மாடெல்லாம் மற்றையவை. எண்ணின் துணிக கரும்பம் துணிந்த பின் எண்ணுவம் என்பதை இழுக்கு. இன்றி அமையாது உலகெண்ணின் யாருக்கும் ஆணின்றி அமையாது ஒழுக்க. அடக்கம் அமுள் உயிக்கும் அடங்காமை ஆளுள் உயித்து விடும். நயனோடு நன்றி புரிந்த படுனார் பண்பு பாராட்டும் உலகு. ஞாலம் கைதினும் கைக்குவனும் காலம் கருதிடத்தால் செய்கின். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. நன்றி வணக்கம். மாணவர்களின் சிறு சிறு முயற்சிக்கு கூட நீங்க பாராட்டு தெரிவிக்கலாம். அந்த திருக்குறள் ஒண்ணு கூட அவளுக்கு திக்கலை, தெளிவா சொன்னா பாருங்க. அதுக்கே அவளுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மேலே ஏறனாலும் பேச்சு வராது. குழந்தைகள் அருமையா சொல்றாங்க, அவர்களுக்கும் நீங்க பாராட்டுகள் தெரிவிக்கணும். கிராமத்து நடனத்தில் முக்கிய இடம் பிடித்து வந்துள்ள எம் மாணவர்களின் கும்மி நடனம் பார்த்து பாராட்டி மகிழுங்கள்.
சுதந்திரம் அடைந்து பல வருடங்கள் ஆகியும் வீரபாண்டிய கட்டபொம்மனை நினைவு கூறும் வகையில் அமைந்துள்ள நாடகம் எம் பள்ளி வீரபாண்டியன் சற்று செருக்கு நிறைந்து வீரம் மறவாமல் நடிக்கும் காட்சியை கண்டு ரசியுங்கள். நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீதான் ஜாசந்தாயனோ? ஏது வெகு தூரம் வந்துட்டு நட்பு கேட்க வந்தேன். நட்பு நாடு வந்தேன். நதே நாளும் விரும்பி வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அது கேட்டு நடப்பதில்லை உன்னிடம். கற்றுக் கொடுப்பது தமிழினம், நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவீனம். உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று கொடைக்கு அறிந்தால் எண்ணிக்கை தெரியாது. எண்ணிக்கை தெரியாத குற்றம் எனக்கு எண்ணிக்கை தெரியவில்லை. சொல்கிறேன் கேள். பேரரசிற்கு சிற்றரசு வரி செலுத்தவில்லை, வட்டியும் கொடுக்கவில்லை. திரை வரி வட்டி பூமியிலேயது வாய்க்கால் கிஸ்தி எவ்வளோ வயசு வந்தாயா யாக்கு வைத்தாயா இவாசு நிலையிடைய கண்டாயா நாட்டு ரொட்டாயா கைவிட்டாயா கட்சிகளை வந்தாயா அந்த கொஞ்சோடு எங்கள் பெண்களுக்கு மஞ்சள் அடித்து பணி வந்தாயா அல்லது நீ மாமனா பச்சாடா மான கெட்டோரே வரி போரடித்து நாக்குக்கு மர கூட்டல் பயங்கர தலைகளை நெருக்கடிகளாய் குவித்துடும் ஜாக்கிரதை. உன்னை மிட்டிட்டு ஒரு ஆளை அனுப்புகிறேன். அப்படியா? அவன் ரொம்ப புத்திசாலி. நீ யாரை அனுப்பியவன்? என்னை நெருங்கவில்லை. துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு நாடு வந்த நட்பு. என்ன மீசை முறுக்கிறாயா? அது ஆபத்தின் அறிகுறி. அவன் கீழ்பெருக்கு ஆளை அனுப்புகிறேன். அப்படியா? மானம் அழிந்து விடவில்லை என மறந்தவனுக்கு என் மணியிலே கைவிட்டு உன்னை நன்றி சூப்பர் சூப்பர் சூப்பர். வசனத்தை பேசியவர் வந்து 3ஆம் வகுப்பு மாணவர். இவர் இங்கு மட்டுமல்ல, கலை திருவிழாவிற்கு எல்லாருக்கு சென்று அங்கேயும் இந்த வசனத்தை வந்து அவர் பேசினார். அவருக்கு ஒன்றிய அளவிலே 2வது இடம் வந்து கிடைத்திருக்கிறது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த உள்ள ஆசிரியர்கள் வந்து மிகவும் பாராட்டி பேசினார்கள். இப்போ வசனம் மட்டும் தனியாக நன்றி. வரி கேட்கறவங்களாம் கோபத்தில் வந்து அடுத்ததாக நம்ம ஊரினுடைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஐயா காமராஜ் அவர்கள் வந்து மாணவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து இரவு உணவு வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு 5000 ரூபாய்க்கு பெருமானம் உள்ள பரிசு பொருட்களை வழங்கி அனுப்பியிருக்கிறார். அவருக்கு எம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் முக்கியமானது, கடந்த 2 ஆண்டுகளாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குன்னகம்பட்டி பள்ளிக்கு வந்து குன்னகம்பட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர் அமைப்பினர் சிறப்பாக மாணவர்களுக்கு டை, பெல்ட்டு, ஷூ, ஐடி இது எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு 750 ரூபாய்க்கு மேலே வந்து செலவாகும். கிட்டத்தட்ட வந்து 25 பேருக்கு வந்து அதை வழங்கி சில ஆயிரங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18,000க்கு மேலே வந்து அவங்க வருஷம் வந்து செலவு பண்ணுறாங்க. அதே போல் அடுத்த ஆண்டும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்று இப்பொழுது இளைஞர் அணியினர் வந்து கூறியிருக்கிறார்கள். அந்த இளைஞர் அணியினருக்கு நம் பள்ளியின் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் ஒரு பெருத்த கரவொலியை எதிர்பார்க்கிறேன். மிக்க நன்றி. எட்டு திக்கும் கலகலக்க வைக்க மன்னார்குடி கலகலக்க நடனம் ஆட வருகின்றனர் எம் மாணவிகள்.
அமுசவள்ளி வந்திருக்கா ஊரு ஆம்பளைங்க வந்திரம்யா. மன்னார்குடி கலகலக்க மதுரையில மணமணக்க ஆண்டிப்பட்டி செல்லுலக பட்டி கமகம் எல்லாம் தகதக மாடிகிரு நாமலூர் திருக்க கண்ணலங்க வகதக்க பெரிய குளம் உசிலம்பட்டி பட்டி கலிங்கப்பட்டி கலிங்கப்பட்டி சிவகங்கை நாடு சாய யூசு கரிய புடிக்கப்பட்டி காய நூறு கருக கடற்கருவே காணாத தங்கம் இதை கடவாட போற பிறந்த சிங்கம் இதை கடற்கருவே காணாத தங்கம் இதை களவாட போற பிறந்த சிங்கம். நான் இருக்கேன் மக்கள் அடைக்க நீ வாரியா நந்த வெளியா நான் இருக்கேன் நாட்டு நட நீ வாரியா திருவிழாவா நான் இருக்கேன் குடியடிக்க நீ வாரியா ஐசாலா நான் இருக்கேன் பரிமரிக்க நீ வாரியா பத்மரமா நான் இருக்கேன் கல்லடிக்க நீ வாரியா பத்தகாலா நான் இருக்கேன் கூடுபின நீ வாரியா கரமில்லேடா நான் இருக்கேன் தடுக்க நீ வாரியா கல்லாரமா நான் இருக்கேன் கொடி கொடிக்க நீ வாரியா காணா நான் இருக்கேன் அணிவரைக்க நீ வாரியா முத்து ராக்கு என்ன தொட்டு காக்கு நாக்கு முடி மூக்கு எல்லாம் நல்ல நல்ல தொட்டு இது அமலைய பாக்கார காக்கு என அப்படியே அள்ளி எடுத்து போட்டு இது அமலைய பாக்கார காக்கு என அப்படியே அள்ளி எடுத்து போட்டு சூப்பர். அவ்வை தந்த ஆத்திச்சூடியை இங்கு கூற வந்துள்ள ஹேமதர்ஷினி அவ்வையை மேடையில் காண்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹேமதர்ஷினி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குலகம்பூரி. ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பி ஆறுவது சிலம் ஏழ்வது கடவுள் ஈவது விளக்கில் உடைவது விளம்பு ஊக்கவது கைவிட்டு ஓடுவது மொழியல் ஔவையார் பேசல் அக்கால் சுருக்கல் சாதனை சொல்ல காபோல் வரை சொல்லில் நீராது ராயப்பட உரை இளப்பல விதியலை இலக்க வேண்டி இலக்கு தன்னை தாழ்த்தில் நன்றி பரவல் இளவெளிக்கல் நூல் பழக்கல். நன்றி வணக்கம். தமிழ் மட்டுமன்றி ஆங்கிலத்திலும் கை தேர்ந்த பள்ளி மாணவர்கள் என்பதை இங்கிலீஷ் ஸ்பீச் மூலம் பேச வந்துள்ளார் எம் மாணவி அக்ஷயா. My name is Akshaya. நான் 3rd standard படிக்கிறேன். My school name is Punjab Union Primary School. My school is very close to my house and is best school in our area. My school is primary school. It is a Tamil medium. The school building is very good and our classroom is beautiful. My school teachers are very kind and care. My school is very smart classroom in my school. அதெல்லாம் கிடையாது. அதுதான். In my school, I got more opportunities in various academic and extracurricular activities. நன்றி வணக்கம்.
பஞ்சு மிட்டாயை யாருக்குத்தான் பிடிக்காது? பஞ்சு மிட்டாயே நடனம் ஆட வந்துள்ளது அன்சிகா, 3ஆம் வகுப்பு. அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லட்ச போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சு சுள்ள நிவாரியா பட்டு வண்ண லட்ச போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சு சுள்ள நிவாரியா தண்ணிக்குள்ள முங்கி குடிக்கணும் சுகமா மெல்லலாவதமா முருக தேய்க்கணும் எதமா அடி வந்த காட்டு வரத்தில மத்தியான நேரத்தில காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சு உள்ள நிவாரியா புத்தகத்தில் உள்ள தமிழ் மற்றும் ஆங்கில பாடல்களை பாட வந்துள்ளனர். அவர்களின் மழலை குரலை கேட்டு ரசிக்கவும். நான் தானே என்று போர்வு எனக்கு இல்லை எதிர சோறு
நெக்ஸ்ட் மழை